பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழா 2023. கிறிஸ்து பிறப்பு விழா, மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்றுதான் இதை வாழ்த்தி ஒருவரோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகின்ற பழக்கம். கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்னாலே மின் விளக்குகள் ஒளிர தொடங்கிவிடும், நட்சத்திரங்கள் ஒளிரும், கேக்குகள் வெட்டப்படும், பகிரப்படும், விருந்துகள் நடைபெறும், குதூகலங்கள், கொண்டாட்டங்கள் என்று டிசம்பர் மாதம் முழுக்க கிறிஸ்துமஸ் கோலாகலமாக இருக்கும். இந்த ஆண்டு இயேசு பிறந்த புண்ணிய இடத்திலேயே, பெத்லஹேமிலேயே கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் அமைதியாக நடைபெறுகிறது. விழாவுக்கான எந்த அடையாளமும் இல்லை. காரணம், அமைதி என்பது இல்லாத இடத்தில், இயேசு பிறந்த இடத்திலேயே அமைதி இல்லாத ஒரு சூழலில் எப்படி கொண்டாடுவது, எதை கொண்டாடுவது? நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இந்த அளவுக்கு அனாதைகளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்து பிறப்பு விழா இந்த ஆண்டு கோலாகலம், கொண்டாட்டம், ஆடம்பரம் எல்லாம் இல்லாமல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய திரு அவைகள், திருச்சபையினுடைய பேராயர்கள் அனைவரும் இணைந்து முடிவு செய்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்கவே இந்த உணர்வு எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களிலும் அது இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பெரியவர்களும் நல்லவர்களும் அறிவார்ந்த சமூகத்தினரும் சிந்திக்கின்ற பொழுது, தீர்வு என்பது வாழ்க்கை தொடர வேண்டும், எல்லாருக்கும் தொடர வேண்டும். அச்சுறுத்தல் எவ்வளவு வந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் காப்பார், அவர் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் கடவுள் என்பவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, ஒரே இறைவனை நம்புகிற எல்லா சமயத்தவரும் சரி, நம்பிக்கை இழந்து போகாமல் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திப்பதுதான் உசிதமே ஒழிய, இந்த இடத்திலே எந்த வகையிலும் விரக்தி நிலையோ அல்லது ஒதுங்கி பதுங்கி விடுகிற நிலையோ அல்லது செயலற்று போய்விடுகின்ற நிலையோ சரியான தீர்வு ஆகிவிடாது. போர் என்பது வாழ்க்கைக்கான தீர்வு அல்ல, அமைதிதான், உரையாடல் தான் தீர்வு என்ற அளவில் தான் உரையாடல் பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய பல்சமய உரையாடல் பணி, பல்சமய நல்லுறவு பணி இந்த பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறது. மக்கள் மத்தியிலே, குறிப்பாக பல்வேறு சமயங்களை சார்ந்த மக்களின் மனங்களிலே அன்பு மலர வேண்டும், அமைதி பெருக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமாக, நோக்கமாக இருக்கிறது. பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய மைய பொருள் அன்புதான், அன்புதான், அன்புதான். அன்பை குறித்து பேசுகின்ற பொழுது அனைத்து சமய அன்பு என்பது மானுடத்துக்கு எல்லாருக்கும் அது பொதுவானது. ஒவ்வொரு சமயத்திற்கும் அன்பு என்பது வேறு மாதிரி சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் அன்பு என்பது பொதுவான ஒரு இயற்கை தத்துவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே, இந்த பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் அன்பு மலரட்டும், நம்முடைய அன்பின் மூலமாக செய்யப்படுகிற சிறு சிறு சேவைகள் மூலமாக இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும், மக்கள் உயர்வடைய வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு மலர வேண்டும், சமூகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஆர்வத்தோடு தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த பண்டிகை நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் போங்கள், உலகத்திலே அன்பு செய்யுங்கள், அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய செய்தி. அப்படியே நாமும் கடவுளுடைய அன்புக்கு எங்கும் அந்த அன்பை பறைசாற்றவும், அன்பு மலர நம்மால் இயன்ற பணிகளிலே ஈடுபடவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதியை கொண்டு வருகின்ற கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே பங்கு பெறுவோம். கண்டிப்பாக அன்பு மலரும், அமைதி பெறவும். ஏனென்றால்
விண்ணகத்தில் இருந்து அன்பு இந்த உலகத்திற்கு மாட்டுத் தொழுவத்தில் மனிதம் உதித்திருக்கிறது. அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. அந்த பண்டிகையினுடைய அருளும் ஆசையும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்கும் உரித்தாக என்று என்ற வேண்டுதலோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் இவ்வுலகில் இடம் தரையாதான் இருக்கின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் இவ்வுலகில் இடம் தரையாதான் இருக்கின்றார். இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நமது மாட்சிமை தங்கிய உரோமை பேரரசர் அகுஸ்து சீசர் அவர்கள் தமது பேரரசு முழுவதிலும் உள்ள மக்களின் தொகையை கணக்கிடுமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதனால் சகலமான பேர்களும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது அரசாங்க உத்தரவு. சென்று பெயர்களை பதிந்திட புறப்பட வேண்டுமே மரியா. நிறை கர்ப்பிணியான உன்னையும் என்னுடன் அழைத்தே செல்வது எளிதா? அரசரின் ஆணை அதுதான் என்றால் நானும் வருவது முறையே. இதில் ஆண்டவர் திட்டம் எதுவும் இருக்கும், அதனையும் மனதில் கொள்வோம், அதனையும் மனதில் கொள்வோம். யூதேயா நோக்கி பயணம் தொடர்ந்தார். யோசேப்பு மரியாவும் பெத்லகேம் அடைந்தார். யூதேயா நோக்கி பயணம் தொடர்ந்தார். யோசேப்பும் மரியாவும் பெத்லகேம் அடைந்தார். நேரம் நெருங்கிட மரியா சோர்ந்தார். நேரம் நெருங்கிட மரியா சோர்ந்தார். இடம் தேடி இருவரும் அலையாய் அலைந்தார். இடம் தேடி இருவரும் அலையாய் அலைந்தார். ஐயா கொஞ்சம் இடம் தாரும், அவசரம் பெண் இவள் நிலை பாரும். ஐயா கொஞ்சம் இடம் தாரும். சத்திரம் நிரம்பி வழிகிறதே, சீக்கிரம் வேறு இடம் பாரும், சீக்கிரம் வேறு இடம் பாரும், சீக்கிரம் வேறு இடம் பாரும். கர்ப்பிணி மனைவி
தவிக்கின்றாள். கருணை கூர்ந்து உதவும் அம்மா, கர்த்தருமக்கு அருள் புரிவார். காலத்தில் அவரும் பரிசளிப்பார். கர்ப்பிணி மனைவி தவிக்கின்றாள். கருணையை கூர்ந்து உதவும் அம்மா. கர்ப்பிணி என்றால் எனக்கென்ன காரியவாதி நீரையா, நிற்பதில் என்ன பயனும் இல்லை, நீரே போவது நல்லதையா, நீரே போவது நல்லதையா. உமக்கு கோடி புண்ணியமே, உட்கார கொஞ்சம் இடம் கொடுப்பீர். நிற்பதற்கே இங்க இடமில்லையே, நிலைமையை புரிந்து நடையை கட்டும், நடையை கட்டும். இறுதியில் வாடடை குடிலொன்று கண்டார், இறைவனை நம்பி அதனுள்ளே சென்றார். கன்னி மறிதாயாகும் பேற்றினை அடைந்தார். கண்குளிர் அழகின் குழந்தையை அச்சம் கொள்ள தேவையில்லை அன்பர்களே, அனைவருக்கும் நல்ல சேதி கூற வந்தேன். ஆண்டவராகிய மெசியா என்னும் உலக மீட்பர் அரசர் தாவீதின் ஊரில் அவதரித்துள்ளார். திருக்குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருக்க காண்பீர். தெரிந்து கொள்ள அடையாளம் இதுவேதான். திரண்டிடுவீர், சென்றிடுவீர், வணங்கிடுவீர். மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே, நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. நல்மனத்த இடையர்களும் புறப்பட்டு சென்றார், நல்மனத்த இடையர்களும் புறப்பட்டு சென்றார். நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. பாலநேசு காலடியில் விழுந்து பணிந்தார். பரவசத்தால் ஆனந்த நடனமாடினார். பாலநேசு காலடியில் விழுந்து பணிந்தார்.
மனத்து இடையர்களும் புறப்பட்டு சென்றார் நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் எல்லோரும் இதயத்தை திறந்து காத்திருப்போம். அவர் பிறக்கவும் இருக்கவும் எல்லோரும் இதயத்தை திறந்து காத்திருப்போம் இதயத்தை திறந்து காத்திருப்போம். என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகிலே எத்தகைய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதியானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வேண்டுவதும் தேடுவதும் அமைதி ஒன்றே. ஆகவேதான் எங்கே நிம்மதி என்று மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும் என்று இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் மைய சிந்தனையாக வைத்திருக்கின்றோம். அன்பு என்பது, அமைதி என்பது பகிர்வதில் இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அந்த பகிர்வின் விழாவாக இருக்கட்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கவில்லை. அதை விட்டுவிட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார், பூமிக்கு வருகிறார், மனிதனோடு மனிதனாக மாறுகிறார், மனிதனுடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கின்றார். அவர் மனிதரோடு மனிதராக வாழ்கின்றார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார், குணம் கொடுக்கின்றார், அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லுகின்றார், அமைதியை உண்டாக்குகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஆக இயேசுவின் பணி அன்பை கொடுப்பதும் அமைதியை கொடுப்பதுமாக இருந்தது. அத்தகைய ஒரு வாழ்வை நாமும் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நாம் எல்லாரும் இந்த உலகிலே பிறருக்கு அன்பை கொடுப்பவர்களாக, அமைதியை உண்டாக்குபவராக வாழ வேண்டும். அதற்காக எல்லா மதங்களுமே பாடுபடுகின்றன. சமய வேறுபாடு இன்றி எல்லாரும் பயன்படுகின்றோம். வள்ளலார் பாடினார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். ஆகவே நாம் எல்லாரையும் கண்டு எல்லாருக்கும் துணையாக, உதவியாக, அமைதியை கொடுப்பவராக, அன்பை பகிர்பவராக வாழ்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் துணை புரியட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. பல்சமய கிறித்துவ பெருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற இந்த அருமைப்பாட்டினை பார்க்கின்ற வாய்ப்பும் அதனை தலைமை தாங்கி நடத்துகின்ற வாய்ப்பையும் பெற்ற நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் பூரிப்பையும் அளித்திருக்கிறது. விண்ணகத்து வித்தகனை மண்ணகத்து கொண்டு வந்து மனிதன் கண்ணகத்து காட்டுவது சமயம் என்று சொல்லுவோம் நாங்கள் எங்கள் சமயத்தை. அப்படித்தான் ஒவ்வொரு சமயமும் விண்ணகத்தில் வித்தகனை மண்ணகத்து கொண்டு வந்து மனிதன் கண்ணகத்து காட்டுவதுதான் இது நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் நம்பிக்கை. எல்லா நதிகளும் கடலை நோக்கி தான் போகின்றன. எல்லா நதிகள் என்பது அது இந்து சமயமாக இருக்கலாம், கிறித்துவ சமயமாக இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயம் இருக்கலாம், சீக்கிய சமயமாக இருக்கலாம், தவோயிசமாக இருக்கலாம். எல்லா சமயங்களும் நதிகள் போல் கடலில் சங்கமிக்கின்றன. பரம்பொருளாகிய கடலாக இருக்கின்ற பரம்பொருள் தான் என்றால் நதிகள் எல்லாம் ஒரு மதங்கள். அதுபோலத்தான் நாம் என்ற உணர்வை நாம் பெருக்கிக் கொண்டால், அதை வளர்த்து கொண்டால் எங்குமே அமைதி, எங்குமே அன்பு. இயேசுபிரானை நான் பார்ப்பது ஒரு சிவனாகத்தான் பார்க்கின்றோம். எப்படி என்றால் அன்பே சிவம் என்பர் அறிவிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொல்லுவார். அன்பே சிவம் என்றால் அன்பின் வடிவந்தானே இயேசுநாதர். அப்போ அவர் சிவன் தான் எங்களை பொறுத்த வரையும்.
அப்படி ஒவ்வொருவருடைய மனதிலும் அப்படி ஒரு கருத்தை வளர்த்து கொண்டோமே ஆனால் எந்த பிரச்சனையும் இங்கு வராது. தினமும் காலையில் நாம் சிறு பிள்ளையிலிருந்து கேட்ட அந்த ஒளிநாதம் காலையில் 5 மணிக்கு இன்றும் குளிந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு வயது 57, 3-4 வயதிலிருந்து கேட்டது. இயேசுவே உன்னை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன் அப்படின்ற சர்ச்சில் எங்கள் பக்கத்தில் இருந்து பாடும் ஒரு முறை. இப்பொழுது பக்கத்திலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு என்று இன்னொரு முறை. விநாயகர் கோயிலிலே காலையிலே விநாயகர் பாடல்கள். ஆக இந்த 3 ஒளியும் ஒன்றாகத்தான் இன்று முறையும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது மேலும் ஒலித்து நம்ம எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டினைக்கும் இந்த மக்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக பூமியாக இந்த இந்தியா திகழும் என்பதற்கு நாமெல்லாம் ஒரு காட்சியாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றோம். வணக்கம். ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய இயேசு பிறந்த நாள் உங்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவர்களுக்குமே பொருத்தமான நாள் என்று கருதுகிறேன். அனைவரும் அரபி குரானில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வஹத்தசிமி பிஹபிலில்லாஹி ஜமியா, ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் உயர்வு பெறுவீர்கள், நிம்மதி பெறுவீர்கள், தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாமெல்லாம் ஒரே இனங்கள், ஒரே தமிழர்கள், ஒரே மக்கள் என்ற அடிப்படையில் பேசினார்கள். இதுவெல்லாம் மனதார உள்ளத்தார ஏற்றுக்கொண்டாலே நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும், நிம்மதி பெற்றுவிடும், நிம்மதி வந்துவிடும், மக்களுக்கு மத்தியில் ஒருமைப்பாட்டு வந்துவிடும். இது நமக்கு ஒரு முன்னுதாரணமான செய்தியாகும். ஆகவே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசு பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று உங்கள் அனைவர்கள் மத்தியில் கூறி விடைபெறுகின்றேன்.